வணக்கம் தோழர்களே. வெல்கம் டு பொக்கிஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி பார்த்திங்கன்னா ஒரு புத்தகத்தோட ரிவ்யூ தான். என்ன புத்தகம்னு பார்த்திங்கன்னா பெருமாள் முருகன் சார் எழுதின பூக்குழி அப்படிங்கிற ஒரு நாவல். ரொம்ப சின்ன நாவல் தான், ஏறத்தாழ 150 பக்கம் தான் இருக்கும். சின்ன நாவல், காலச்சுவடு பப்ளிகேஷன், 200 தான் புக்கோட விலை. இதை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் வாசித்து முடித்தேன். 4 மணி நேரத்தில் வாசித்த ஒரு புத்தகம், ஒரு இரவில் வாசித்து முடித்த ஒரு புத்தகம். ஆனால் இந்த 2 நாளுமே இந்த புத்தகத்தோட தாக்கம் எனக்குள்ளே இருக்குது. அந்த அளவுக்கு இந்த புத்தகத்தோட சம்பவங்கள் என்னை பாதிச்சிருக்குன்னு சொல்லலாம். பெருமாள் முருகனோட நாவல் பொதுவாகவே ஜாதிய முரண்பாடுகளை காட்டமாக எதிர்கொள்கிற புத்தகங்களாக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த புத்தகமும் அதை தான் செஞ்சுருக்கு. இந்த புத்தகத்தோட கரு பார்த்திங்கன்னா, குமரேசன், சரோஜா அவங்க தான் அந்த புத்தகத்தோட கதாநாயகிகள். இந்த குமரேசன் ஒரு கிராமத்தை விட்டு நகரத்துக்கு போய் ஒரு சோடா கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அங்கே சரோஜா அப்படிங்கிற ஒரு பெண்ணை பார்த்து இருவரும் காதலிக்கிறாங்க. ஸோ திருமணம் செய்யணும்னு முடிவு பண்ணி பெற்றோருக்கு தெரியாமல் திருமணம் செஞ்சு அந்த பொண்ணை நகரத்துலேருந்து கிராமத்துக்கு கூப்பிட்டு வர்றாரு. இப்போது இந்த நகரத்து பெண் இந்த நகரத்தில் அந்த பொண்ணு வசிக்கிற இடத்துல பெரிய ஜாதிய முரண்கள், ஜாதி ஏற்றத்தாழ்வுகள், ஜாதிய பாகுபாடுகள்லாம் இல்லை. அதுவே இந்த கிராமத்துக்கு வரும்போது அது அவங்கள எந்த அளவுக்கு பாதிக்குது, அந்த குடும்பம் இவங்களை எப்படி ஏற்றுக்குது, அந்த சமுதாயம், அந்த ஊர் எப்படி இவங்களை ட்ரீட் பண்ணுது அப்படிங்கிற உளவியலை ரொம்ப அருமையாக அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. இதோட காலகட்டம் பார்த்திங்கன்னா 1970கள்னு புரிஞ்சுக்க முடியுது. இதில் குறிப்பிட்ட ஜாதிகள், ஊர்கள்லாம் குறிப்பிடப்படலை. ஆனாலும் ஒரு இடைநிலை ஜாதி அந்த பெண் பட்டியலின ஜாதியாக புரிஞ்சுக்கொள்ள முடியுது இந்த நாவலை வாசிக்கும் போது. இந்த நாவலில் நடக்கிற சம்பவங்கள், சூழ்நிலைகள் இப்போது சூழ்நிலைக்கு விரும்பத்தகாததாக இருந்தால் கூட, ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கும் அது பொருந்தது. இன்றைக்கும் அதான் நடக்குதுங்க தான் உண்மை. 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக சொல்லியிருந்தாலும் அப் டு டேட்டும் இதே விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த விஷயம் மாறவே இல்லைங்கிறது தான் வருத்தத்தக்க விஷயம். இந்த புத்தகத்தில் எது சரி எது தவறு அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் சொல்லலை. இந்த புத்தகம் ஒரு விவாதத்தை முன்னெடுத்து செல்லுது. அதாவது இந்த ஜாதிய வன்முறைக்கு ஆதிக்க ஜாதிகளும் பொறுப்பேற்றுக்கணும். அதே சமயம் இடைநிலை ஜாதிகளோட உளவியல், அவங்க எதுக்காக இந்த ஆணவ கொலைகளை செய்கிறாங்க, எது அவங்கள செய்ய வைக்குது. பெற்ற குழந்தைங்களே கொலை செய்கிறாங்கன்னா அவங்களாம் விரும்பி செய்கிறாங்களா, அந்த சமுதாயம் அவங்கள செய்ய வைக்குதா, என்ன சூழல் அப்படிங்கிறத விவாதிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல புத்தகமாக இருக்குது. இந்த புத்தகம் அவசியம் இன்றைய இளைஞர்கள் வாசிக்க வேண்டிய புத்தகமாக நான் நினைக்கிறேன். கட்டாயம் வாசித்து பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.